This is Ponlakshmi from It's Time for TNPSC. ஸோ நம்ம சேனலில் ஃபீல்ட் சர்வேயர் அண்ட் ட்ராட்ஸ்மேனுக்கான ஃப்ரீ செஷன்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, ரொம்ப சாரி. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இன்னையிலேருந்து இந்த செஷன்லேருந்தே உங்களுக்கு ஃப்ரீ செஷன்ஸ் அப்லோட் ஆக போகுது. அரௌண்ட் ஒரு 40 செஷன்ஸ் கிட்டே இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு டெய்லி கிளாஸஸ் இருக்கும். அண்ட் தென் அந்த டெய்லி கிளாஸஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸும் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அந்த டெஸ்ட் சீரிஸ் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோலையுமே உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஓவராலாக ஒரு 2200 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா, ஸோ Day 1 Day 2 மாதிரி எல்லா டேஸ்க்கான டாபிக் வைஸ் டெஸ்ட்டும் இருக்கும். November 22 தான் நமக்கு டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒவ்வொரு கொஸ்டினும் ஜஸ்ட் ஒரு 11 பைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ 2200 கொஸ்டின்ஸ் நம்ம அதுக்காக வாங்குகிற பேமெண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒன்லி 249 மட்டும்தான். ஸோ டோட்டலாக 249க்கு இந்த ஹோல் டெஸ்ட் சீரிஸும் நமக்கு கண்டக்ட் பண்ண போகிறோம். November 22லேருந்து அரௌண்ட் January 17 வரைக்குமே நீங்கள் என்னோட ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாகவே நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருப்பேன். அண்ட் தென் இன்னிலேருந்தே உங்களோட ஃப்ரீ செஷன்ஸையும் நீங்கள் வந்து டெய்லி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் நம்ம டெஸ்ட் சீரிஸும் இருக்க போகுது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஆஃப்செட் ஆர் ஆஃப்செட்டிங். ஸோ ஆஃப்செட்னா என்ன, ஆஃப்செட்டிங்னா என்ன? இப்போ நமக்கு வந்து ஒரு 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 ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகேவா, ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து சர்வே லைனுக்கு உள்ள அந்த டிஸ்டன்ஸை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட்ல இருந்து உள்ள அந்த டிஸ்டன்ஸை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆஃப்செட் சொல்கிறாங்க. அதாவது நம்மளோட ஆப்ஜெக்ட்ல இருந்து செயின் லைன் ஆர் சர்வே லைன் சொல்லுவோம். அந்த லைனுக்கு இடையில உள்ள அந்த ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்றாங்க, ஆஃப்செட் சொல்றாங்க. ஸோ அந்த மெஷர் பண்றோம்ல, அந்த மெஷரிங் ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஆஃப்செட்டிங் சொல்றாங்க. ஓகேவா, ஸோ இது மூலமா நமக்கு என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை லொக்கேட் பண்ண போறோம், ஒரு இடத்துல நம்ம கொண்டு போய் வைக்க போறோம் அப்படின்னா ஸோ அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ஆட்டு நம்ம வந்து செயின் லைனை எடுத்து ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு ஆப்ஜெக்ட் லொக்கேட் பண்றதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க, ஆஃப்செட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து என்னன்னா இந்த செயின் லைனுக்கு எந்த பக்கம் வேணாலும் நமக்கு வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஓகேவா, அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆஃப்செட்ஸ்லேயே நமக்கு மொத்தம் 4 டைப் இருக்கு. ஸோ 2 பேசிஸ்ல வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேஸ்ட் ஆன் லென்த் ஆஃப் செயின் லைன் அண்ட் தென் பேஸ்ட் ஆன் டைரக்ஷன் ஆஃப் செயின் லைன். ஸோ லென்த் ஆஃப் செயின் லைனை பொறுத்து ஷார்ட் ஆஃப்செட் அண்ட் லாங் ஆஃப்செட்னு பிரிக்கிறாங்க. டைரக்ஷன் ஆஃப் செயின் லைனை பொறுத்து பெர்பெண்டிகுலர் ஆஃப்செட் ஆர் ஆப்ளிக் ஆஃப்செட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து லென்த் ஆஃப் ஆஃப்செட் நம்ம அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா நம்மளோட டிகிரி ஆஃப் அக்யூரசியை வந்து பொறுத்து தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன ஸ்கேல் யூஸ் பண்றோம், என்ன மெத்தட் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பொறுத்து தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு அந்த லென்த் ஆஃப் ஆஃப்செட்டுங்கிறது இருக்கு. லென்த் ஆஃப் ஆஃப்செட் அந்த கிரவுண்டோட நேச்சரை பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ நமக்கு நார்மலா லென்த் ஆஃப் பெர்பெண்டிகுலர் ஆஃப்செட் வந்து எதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 15 மீட்டருக்குள்ள இருக்கணும். அண்ட் தென் நமக்கு ஷார்ட் ஆஃப்செட் லாங் ஆஃப்செட் சொன்னோம்ல, ஷார்ட் ஆஃப்செட்னா என்ன அப்படின்னா அந்த 15 மீட்டர் இருக்குல்ல அதுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா அது பேர் ஷார்ட் ஆஃப்செட். அந்த 15 மீட்டருக்கு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் லாங் ஆஃப்செட். ஓகேவா, அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பெர்பெண்டிகுலர் ஆஃப்செட் ஆப்ளிக் ஆஃப்செட் பார்த்தோம். ஸோ இதுல வந்து பெர்பெண்டிகுலர் ஆஃப்செட் இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெக்டாங்குலர் ஆஃப்செட்னு சொல்லுவாங்க ஆர் ரைட் ஆஃப்செட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த அதாவது நம்மளோட செயின் லைன் ஆர் சர்வே லைனுக்கு நமக்கு பெர்பெண்டிகுலரா அதாவது 90 டிகிரில நம்ம வந்து மெஷர் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு சர்வே லைனுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் இடையில ஒரு 90 டிகிரி டிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த ஆங்கிள் வச்சு மெஷர் பண்றோம் அப்படின்னா அதை வந்து பெர்பெண்டிகுலர் ஆஃப்செட் சொல்றோம். ஓகேவா, அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆப்ளிக் ஆஃப்செட்னா என்ன அப்படின்னா ரைட் ஆங்கிள் தவிர அதாவது 90 டிகிரி தவிர மித்த எந்த ஆங்கிள்னாலும் நம்ம வந்து செயின் லைனை பொறுத்து பண்ணக்கூடியது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ஆப்ளிக் ஆப்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இது எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிறப்பவும் அது மட்டும் இல்லாமல் அக்யூரசி டிகிரி ஆஃப் அக்யூரசிங்கிறது நமக்கு அதிகமாக தேவைப்படும் போது இந்த ஆப்ளிக் ஆஃப்செட் அப்படிங்கிறது யூஸ் பண்றோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டேக்கிங் ஆஃப்செட். ஸோ ஆஃப்செட் வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து பார்க்க போறோம். The operation of taking and recording the distance on either side of a chain line is known as taking offset. அதாவது செயின் லைன்ல இருந்து எந்த சைடுனாலும் சரி ஒரு டிஸ்டன்ஸை மெஷர் பண்றோம்ல அந்த ப்ராசஸ் பேரை தான் என்னன்னு சொல்றோம், டேக்கிங் ஆஃப்செட் சொல்றோம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செயின் லைன்ல வச்சு மெஷர் பண்றோம்ல அந்த செயின் லைனை வந்து மெஷர் பண்ற அந்த ப்ராசஸை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா எப்படி ரெக்கார்ட் பண்றாங்க அப்படின்னா செயினேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் லாங் ஆஃப்செட் ஷார்ட் ஆஃப்செட்னு. ஸோ அந்த லாங் ஆஃப்செட்டை வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா
ஸ்டீல் டேப்பை வச்சு மெஷர் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஷார்ட் ஆஃப்செட்டை வந்து மெட்டாலிக் டேப்பை வச்சு மெஷர் பண்ணுவாங்க. ஓகேவா, பிகாஸ் ஸ்டீல் டேப் மூலமாக தான் நமக்கு அக்யூரசி ரொம்ப கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம 9th கிளாஸஸ்லேயே பார்த்தோம். அதனால லாங் ஆஃப்செட்டுக்கு வந்து ஸ்டீல் டேப்பும் ஷார்ட் ஆஃப்செட்டுக்கு வந்து மெட்டாலிக் டேப்பும் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஆஃப்செட்ஸ் ஆர் ஷார்ட், நமக்கு ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெர்பெண்டிகுலர் ஆஃப்செட் இஸ் லெட் பை ஹோல்டிங் தி ஜீரோ எண்ட் ஆஃப் தி டேப். அதாவது பெர்பெண்டிகுலர் ஆஃப்செட் நம்ம என்ன பண்றோம், ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடத்துல 0 எண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் ஸ்விங் தி டேப் ஓவர் தி செயின் டு ஃபைண்ட் செயின் ஏஜ். அந்த செயின் ஏஜ் அந்த செயின் லைனை வந்து இது பண்றதுக்காக அந்த டேப்பை வந்து நம்ம வந்து ஸ்விங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ அந்த மினிமம் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த மினிமம் டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்றாங்க, பெர்பெண்டிகுலர் ஆஃப்செட் சொல்றாங்க. ஓகேவா, ஸோ நமக்கு வந்து எப்போ வந்து அக்யூரசி ரொம்ப அதிகமாக தேவைப்படுதோ இல்லைன்னா வந்து ஒரு லாங்கர் டிஸ்டன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து இந்த பெர்பெண்டிகுலர் ஆஃப்செட் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த ரைட் ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு எது மூலமா வச்சு பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிராஸ் டாக் ஆர் ஆப்டிக்கல் ஸ்கொயர் மூலமா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இந்த கிராஸ் டாக் ஆப்டிக்கல் ஸ்கொயர் இதெல்லாம் வந்து நம்ம சர்வே லேப்ல வந்து வச்சு யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மெத்தட் ஆஃப் டேக்கிங் ஆஃப்செட். ஸோ அதுலேயும் நமக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நமக்கு நார்மலாக ஆஃப்செட் வச்சு என்ன பண்ணுறோம், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சேஞ்ச் ஆகுது ஸோ அப்படின்னா அதோட அவுட்லைன் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, இப்போ வந்து இன் கேஸ் ஆஃப் ஸ்ட்ரெயிட் வால் ஆர் பவுண்டரி ஆன் ஆஃப்செட் ஷுட் பி அட் தி ஈச் எண்ட் ஆஃப் தி கார்னர். அதாவது நம்ம அப்போ வந்து ஒரு ஸ்ட்ரைட் வால் வந்து நமக்கு எப்படி இருக்கும், ஒரு ரெக்டாங்கிளோ இல்லை ஸ்கொயர் அந்த மாதிரி ஷேப்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு பவுண்டரியை வந்து குறிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஆஃப்செட் வந்து என்ன அப்படின்னா ஒரு வால் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருந்து எண்ட் ஆகிற இடம் வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதே வந்து ஒரு இர்ரெகுலர் பவுண்டரியா இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் ஆஃப்செட்ஸ் வந்து ஒரு இன்டர்வல் விட்டு வந்து வைக்கணும். ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் வால் அந்த மாதிரி இருக்குன்னா ஸ்டார்ட் ஆகிற இடத்துல எண்ட் ஆகிற இடத்துல வைக்கலாம். இதே இர்ரெகுலர் பவுண்டரி இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் ஆஃப்செட்ஸ் வந்து ஒரு இன்டர்வல் கேப் விட்டு நம்ம வந்து வைக்கணும். ஓகேவா, அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதே வந்து ஆப்ஜெக்ட் வந்து சேஞ்சஸ். ஓகேவா, இட்ஸ் டைரக்ஷன் ஆன் ஆஃப்செட் வந்து நமக்கு என்னன்னா each which means என்ன அப்படின்னா whenever the outline of the object changes its direction and offset must be taken at each change of direction. ஓகேவா, ஸோ ஒவ்வொரு சேஞ்சுமே வந்து டினோட் பண்ணணும்னு சொல்றாங்க. இதே வந்து நமக்கு வந்து பாலிகனல் ஆப்ஜெக்ட் லைக் பென்டகன், ஹெக்ஸகன், ஆக்டகன் இந்த மாதிரி இடத்துலலாம் பார்க்குறப்போ ஒவ்வொரு சைடோட எண்ட்லையுமே நமக்கு வந்து ஸ்ட்ரைட் வால்னா 2 எண்டு மட்டும் சொன்னோமா, அதே மாதிரி இது வந்து நமக்கு இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும்போது ஒவ்வொரு சைடோட எண்ட்லையுமே நம்ம வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ இது எல்லாமே ஒரு தியரிட்டிக்கல் பார்ட் தான் சொல்றா, நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் அவ்வளவா வராது, ஜஸ்ட் லைட்டா பார்த்துக்கிட்டா போதும். ஓகேவா, அண்ட் தென் சர்க்குலர் ஷேப்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சென்டர்ல வச்சு ரேடியஸ் வச்சு மெஷர் பண்ணணும். அதாவது ஸ்ட்ரைட் வால்னா 2 எண்டு, அண்ட் தென் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு சைடோட எண்டு, சர்க்கிள்னா சென்ட்ரலோட எண்டு. அண்ட் தென் நல்லான்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு கேனல் மாதிரி இந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ ஒரு ரிவர் நமக்கு வந்து ஒரு இடத்துல ஏறி இறங்குது, இந்த மாதிரி இடத்துல வந்து என்ன அப்படின்னா 2 சைடு வித்ல உள்ள 2 சைட்லயும் நம்ம வந்து எடுக்கணும். ஓகேவா, அந்த மாதிரி சொல்றாங்க. அண்ட் தென் இதே ரோடு இல்லைன்னா ஃபுட்பாத் அதாவது ஸ்டெப்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா அதோட வித் ஆஃப்செட்டை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிகினிங்கா எடுக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் மிடில் அண்ட் தென் வந்து அந்த கர்வோட எண்டு இந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, இதே ஒரு லைன்வே லைன் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கும் நமக்கு அதே மாதிரி தான் கொஞ்சம் கேப் இன்டர்வல் விட்டு நம்ம எடுக்கணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி சொல்றாங்க. அண்ட் தென் அப்டக்கிள்ஸ் இன் செயின் சர்வேயிங். இப்போ அப்டக்கிள்ஸ் நம்ம ஒரு செயின் சர்வே பண்றோம் அப்படின்னா என்னென்ன அப்டக்கிள்ஸ்லாம் நமக்கு இருக்க போகுது. ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு செயின் சர்வே பண்ற இடத்துல நமக்கு மேபி இடையில ஒரு பில்டிங் இருக்கலாம், ஒரு ரிவர் இருக்கலாம், பாண்டு, ஹில், அப்புறம் வந்து கொஞ்சம் புதரா இருக்கலாம். இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப நமக்கு வந்து டைரக்டா மெஷர்மெண்ட் எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு அந்த மாதிரி என்னென்ன அப்டக்கிள்ஸ்லாம் நமக்கு வந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா அப்டக்கிள்ஸ் டு ரேஞ்சிங், அப்டக்கிள்ஸ் டு செயினிங், அதே நேரம் அப்டக்கிள்ஸ் டு போத் செயினிங் அண்ட் ரேஞ்சிங் இந்த மாதிரி நமக்கு வந்து இருக்கு. ஓகேவா, ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் அப்டக்கிள்ஸ் டு ரேஞ்சிங். இந்த ரேஞ்சிங்ல நமக்கு 2 கேசஸ் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா ரேஞ்சிங் அக்ராஸ் அ ஹில், இன்னொன்று ரேஞ்சிங் அக்ராஸ் அ வேலி. ஹில்லுங்கிறது நமக்கு மேடு மாதிரி வரும், வேலிங்கிறது பள்ளமாட்டு வரும். ஓகேவா, ஸோ இப்போ கேஸ் 1 ரேஞ்சிங் அக்ராஸ் அ ஹில் இருக்கும்போது நமக்கு என்ன அப்படின்னா அதாவது both the end of the point may be visible from intermediate points on the chain line. அதாவது இப்போ ஒரு ஹில் இருக்கும் அப்படின்னா அந்த ஹில்லோட உச்சியில அதாவது அந்த இன்டர்மீடியட் பாயிண்ட்ல இருந்து பாக்குறப்போ அந்த 2 எண்டுமே நமக்கு தெரியும். ஓகேவா, ஸோ இது மூலமா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு இந்த ஹில் வேலி இந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இதே வந்து நம்ம கேஸ் 2 என்ன அப்படின்னா வேலி. இது வந்து நமக்கு வந்து 2 எண்டும் நமக்கு விசிபிளா இல்லாம கூட இருக்கலாம், ஆனா இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம அதை பண்றோம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்றாங்க. அண்ட் தென் இதோட இந்த ஹெட்டிங் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா, என்ன அப்படின்னா அப்டக்கிள்ஸ் டு ரேஞ்சிங்னா என்ன, செயினிங்னா என்ன, போத் செயினிங் அண்ட் ரேஞ்சிங். ஸோ நமக்கு ரேஞ்சிங்ல 2 கேஸ் இருக்கு. என்ன, ஒன்று வந்து ஹில்லா இருக்கலாம் இல்லைன்னா வேலியா இருக்கலாம் அந்த மாதிரி. ஓகேவா, அடுத்து வந்து என்ன அப்படின்னா when it is possible to chain round the obstacle.
ஸோ என்ன அப்படின்னா அந்த அப்டிக்கலை சுற்றி நமக்கு வந்து எப்படி எப்படிலாம் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்கிறாங்க. செயினிங் வந்து எப்படிலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான இமேஜஸ் தான் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் பெருசாக கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க, பட் இதெல்லாம் நீங்கள் ஒரு ஸ்லைடு வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? And then when it is not possible to chain round the obstacle, நம்ம வந்து சுற்றி நம்ம வந்து எடுக்க முடியாது, ஒரு அப்டிக்கலை சுற்றி செயின் பண்ண முடியாது எப்பப்பெல்லாம் அப்படிங்கிறதுக்கு வந்து ரீசன் என்ன அப்படின்னா ரிவர் தான். ஸோ நம்ம ஆற்றை வந்து சுற்றி நம்மளால செயினிங் பண்ண முடியாது. இதே ஒரு பாண்டு ஹெட்ஜ் இந்த மாதிரினா அது ஒரு ஏரியாவில் கவர் ஆயிரும். அந்த மாதிரி இடங்கள்ல நம்மளை வந்து செயினிங் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் தென் அப்டிகல்ஸ் டு போத் செயினிங் அண்ட் ரேஞ்சிங் என்ன அப்படின்னா நமக்கு வந்து பில்டிங் தான். ஸோ ஒரு பில்டிங் இருக்கிறப்ப நமக்கு வந்து என்னன்னா அங்கே செயினிங்கும் பண்ண முடியாது, ரேஞ்சிங்கும் பண்ண முடியாது, இடையில இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இதெல்லாம் சொல்கிறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நமக்கு இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப பேசிக்காக நமக்கு வந்து ஆஃப்செட்னா என்ன, ஆஃப்செட்டிங்னா என்ன, அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அப்டிகல்ஸ் டு செயினிங் அதுதான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன அப்படின்னா செயினிங் அண்ட் ஸ்லோப்பிங் ரவுண்ட் அதெல்லாம் பார்த்துருக்கோம். அண்ட் தென் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம் செயினிங்கை பற்றினது. ஸோ அது எல்லாமே ரொம்ப ரொம்ப பேசிக் தான். ஸோ இந்த பேசிக் டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கோங்க.